السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفع شفاعة ولا هم ينصرون. صدق الله العليم. قال رسول الله صلى الله عليه وسلم: الكذب يعقل الإيمان، أو قال كما عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல் உள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேன்மக்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபை 2025 புனித ரமலானுடைய மாதத்தில் தொடர் பயான்களை எல்லாம் நாம் கேட்டு அந்த நினைவுகள் இன்னும் நம்மை விட்டு கடக்கவில்லை. அதை ஒட்டி 2026 மீண்டும் ஒரு ரமலானிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நடப்பதெல்லாம் பார்த்தால் இது கனவா இல்லை நினவா அல்லது கியாமத்தினுடைய அடையாளமா, எப்படி யூகிப்பது என்பது தெரியவில்லை. ரமலான் நம்மை வந்து அடைந்திருப்பது என்பது ஒரு பொறுமையா இல்லை, ரொம்ப அதிவேகமாக வந்திருக்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போதாங்க போச்சு ரமலான், அதுக்குள்ள இன்னொரு ரமலான். நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க, வேலைகள் இருக்குனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 நிமிஷம் நாம் ஒதுக்கி போன ரமலானுக்கு இந்த ரமலானுக்கு எவ்வளோ தூரங்கள் நீங்கள் கணக்கிட்டீங்கன்னா அது கணக்கிடவே முடியாது. மின்னல் வேகத்தில் வந்திருக்கு ரமலான் நம்ம இடத்துல. நம்ம என்ன நினைச்சுக்கணும், ரமலான் வந்து விட்டது, அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் முபாரக், ரமலான் கரீம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு தள்ளுறோம். அல்லாஹு அக்பர். பல ஊர்களில் ரமலானை வரவேற்போம், ரமலானை வந்து விட்டது, ரமலான் வரவேற்புடைய கடமை, நிறைய பயான் மேடை நிகழ்ச்சிகள் எல்லாம் சரிதான். ஏதோ ஒரு ரகசியம் அல்லாஹ் ஒளிந்து வைத்திருக்கிறான். அது என்ன தெரியுமா? கியாமத்து நெருங்கி கொண்டிருக்கிறது. ரமலான் வந்து விட்டது என்று ஒரு பக்கம் சந்தோஷப்படுவதா, அல்லது ரமலான் இவ்வளவு வேகமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் என்று நினைத்து கியாமத்தை நினைத்து வருத்தப்படுவதா? உங்கள் அமல்கள் பத்திரம், இதுதான் இன்றைய தலைப்பு. ரமலானுடைய முதல் நாள் இன்றைய தராவியாவில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் பக்ராவினுடைய 123வது வசனத்தில் அல்லாஹ் பேசக்கூடிய ஒரு சூசகமான செய்தி, உங்கள் அமல்கள் பத்திரம். முதல் நாள் என்பதனால் கவனத்திற்காக இந்த தலைப்பு. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதத்தை தந்திருக்கிறான். அதுதான் புனித ரமலான். இதை ஒரு சகராக, ஒரு இஃப்தியாராக பார்க்காமல் இதை ஒரு நியமத்தாக பார்க்க வேண்டும், ஒரு முஅஜிஸாவாக பார்க்க வேண்டும், ஒரு அருள்குடையாக பார்க்க வேண்டும். நியமத்தாக பார்த்தால்தான் நமக்குள் பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் நான் எப்படி கடக்க வேண்டும், ஒவ்வொரு நாள் ரமலானுடைய பொழுது பகலும் இரவும் என் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என் பொது வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் சிந்திப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ரமலானை நம்மிடத்திலே தந்திருக்கிறான். அரபியிலே ரமலான் என்று நாம் சொல்லுகிறோம். அதற்கு அசல் பொருள் என்னென்று சொன்னால் ரமல் என்பதாக சொல்லுவார்கள். ரமல் என்று சொன்னால் சுட்டரிக்கக்கூடிய, பொசுக்கக்கூடிய, இல்லாமல் ஆக்கக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு தான் ரமல் என்பதாக சொல்லுவார்கள். ரமலான் என்பது நம்முடைய பாவங்களை கரிக்கக்கூடிய, பொசுக்கக்கூடிய, நாம் செய்த பாவங்களை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அல்லாஹ் ரமலானுக்கு தந்திருக்கிறான். சாதாரணமானது அல்ல ரமலான். ஒரு 20 ரக்காயத்து தொழுவது, ஒரு அரை மணி நேரம் சஹர் செய்வது, ஒரு 1/4 மணி நேரம் இஃப்தியாரை செய்வது, அப்படியே அந்த நாளை கடந்து விட்டு செல்வது அல்ல. ரமலான் நம் பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தை அல்லாஹ் நமக்கு முதல் நாளில் தந்திருக்கிறான்.
இந்த முதல் நாள் தரப்பட்ட இந்த ஆயுதத்தை நாம் இந்த மாதம் முழுக்க எப்படி கடத்தி செல்கிறோம், எடுத்து செல்கிறோம் என்பது குறித்து தான் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட சுய பரிசோதனையாக இன்றைக்கு நம்ம இடத்துல இருக்க வேண்டும். நமக்கு நம் பாவங்களை சுட்டரிக்கப்பட வேண்டும் என்றால், நம் பாவங்கள் நம்மளை விட்டு அழிக்கப்பட வேண்டும் என்றால், அல்லாஹ் தந்த பேர் அற்புதம் தான் இந்த மாதம். இந்த மாதத்தை நம்மில் எத்தனை பேர் மிகச் சரியாக பயன்படுத்துகிறார்கள்? பொடுபோக்காக, அலட்சியமாக, கவனம் இல்லாமல், பொறுப்பில்லாமல் ஏதோ ஒரு நாளை போன்று இந்த ரமலானையும் என்ன செய்கிறார்கள்? நம்மில் இஸ்லாமிய சமூகம் மிக பொடுபோக்காக கடந்து செல்கிறார்கள். அல்லாஹ் இன்றைய ஓதிய 123வது வசனத்தில் சூரத்துல் பக்கராவிலே பேசுவான். நாளை மறுமை நாளில் எந்த ஆத்மாவுக்கும் எந்த ஒரு உதவியும் செய்திட முடியாது. சஃப்ல வேணா கொஞ்சம் இடம் கொடுக்கலாம் இந்த பள்ளிவாசல்ல, அல்லது சாப்பாடு வாங்குகிற போது கூட்டத்துல நான் முன்னாடி போனேன், எனக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, கொஞ்சம் இடம் கொடுங்கன்னா கொஞ்சம் நவுருவாங்க இந்த பள்ளிவாசல்ல. இந்த உலகத்துல இதெல்லாம் சாத்தியக்கூர். ஆனால் மறுமையில் நான் பூரா பள்ளியில உங்களை கொஞ்சம் நவுருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் எனக்காக வேண்டி உங்க அமல 2% அல்லாட்ட கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே லைட்டா உள்ள ஓடிடுவேன் சொர்க்கத்துக்குள்ள. சொல்லி பாருங்களேன் அல்லாட்ட. ஒத்தகு யௌமல்லா தஜ்ஸி நஃப்ஸுன். அல்லாஹ் அடிச்சு பேசுகிறான். நபியாக இருக்கட்டும், சஹாபியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த ஆத்மாவும் உலகத்திற்கு கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் வந்திருக்கு, எந்த ஆத்மாவும் நாளைக்கு மறுமையில யாருக்கும் ஒன்றும் செய்திட முடியாது. நபிகள் பெருமானார் சொன்னார்கள், அருமை புதல்வி ஃபாத்திமாவே, நீ என் ஆருயிர் மகள், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சதை துண்டு என்றால் அது நீதான். ஆனால் நாளை மறுமையிலே உனக்காக என்னால் ஒன்றும் செய்திட முடியாது. சொல்வது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகியை பார்த்து சொல்கிறார்கள். சொர்க்கம் தடை செய்யப்பட்டவங்களுக்கு சொன்னா கூட ஓகே, லாஜிக்லாம். சொர்க்கத்திற்கு தலைவி அவங்க தான். சொர்க்க தலைவியை பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தை நபிகள் பயன்படுத்துவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் பேசுவான், வத்தகு யௌமல்லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸ். எந்த ஆத்மாவும், நபியாக இருக்கட்டும், நபியுடைய மகளாக இருக்கட்டும், சாதாரண பாமர மனிதராக கூட இருக்கட்டும், எந்த ஹெல்ப்பும் பண்ணிட முடியாது. யார் உதவி செய்வார்? நமக்கு நாம் தான் உதவி செய்ய வேண்டும். அதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உங்கள் அமல்கள் பத்திரம். வீடுகளிலே, அலமாரியிலே, லாக்கர்ல நம்முடைய நகைகளை, நம்முடைய வெள்ளி நாணயங்களை, நம்முடைய காசு பணங்களை, நமக்கு விருப்பமான பொருட்களை எப்படி நாம பத்திரப்படுத்தி வைத்திருப்போமோ, இன்றைய நாள் முதல் ரமலானுடைய பெருநாள் பிறை பார்க்கின்ற வரைக்கும், ஏன் நாம் மௌத்தாகிற வரைக்கும், இந்த 26 நாம் செய்த ரமலானுடைய அமல்களை தொலைத்து விடக்கூடாது. ரமலானுடைய அமல்களை சில தீய காரியங்களால் அதை நாசமாக்கி விடக்கூடாது, பாலாக்கி விடக்கூடாது என்ற கண்ணும் கருத்துமாக இன்றைய நாளில் நம் அமல்களை நாம் கடத்தியாக வேண்டும். நாம் பார்க்கிற பார்வையில், கேட்கிற செவி புலன்களில், பேசுற வார்த்தைகளில் எல்லாவற்றிலும் நோன்பு அடங்கி இருக்கு. வெறும் தொண்டைக்கும் வயிற்றுக்கு மட்டும் கிடையாது. உங்கள் பார்வை நேர்மையாக இருக்க வேண்டும். கோட்டக்குப்பத்திலிருந்து பூராப்பள்ளிக்கு வர்ற வரைக்கும் எத்தனை டிராபிக், எத்தனை ஜனங்கள் போறாங்க வர்றாங்க. வண்டியை நேரா பார்த்து ஓட்டிட்டு வந்துட்டோம்னா பெரிய ஷஹீது நாமெல்லாம், பெரிய தியாகி நாமெல்லாம். அப்படி வர முடியுதா? இது ரமலான் மாசம் தானே, வர முடியுதா? வந்தாக வேண்டும். இந்த ரமலான் முடிகின்ற வரைக்கும் என் பார்வையை தேவையில்லாமல் நான் யாரின் பக்கம் செலுத்த மாட்டேன். என் முன்னால் யாரு சென்றாலும் பரவாயில்லை, என் பார்வை அனாவசியமாக அலைபாயாது. ரமலான் மாதம் முழுக்க என் செவிகளை தேவையில்லாத அரட்டைகளுக்கு நான் கொடுக்க மாட்டேன். யார் எந்த நகைச்சுவை செய்தாலும், எப்படிப்பட்ட நகைச்சுவை மன்னனாக இருந்தாலும், என்னுடைய செவிகள் இந்த ரமலானுக்கு செவி சாய்க்காது. குர்ஆன் ஓதுவதை கேட்கும், பாங்கொலியை கேட்கும், ஹதீசுகளை கேட்கும், வரலாறுகளை கேட்கும். இதை தாண்டி உலகத்தில் எந்த வார்த்தையும் என் செவிகள் கேட்காது. அதற்கு நான் உத்தரவாதம் என்று இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நம்மில் ஒவ்வொருவரும் நம்முடைய அமல்களை பாதுகாப்பதில், நம் அமல்கள் பத்திரம் என்பதில் உறுதிமொழி எடுக்க வேண்டும். இப்படி இந்த ரமலான் நமக்கு சொல்லக்கூடிய ஏராளமான பாடங்கள். நம்முடைய அமல்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எப்படி இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் ஏற்கனவே மேற்கோள் காட்டியதை போன்றுதான் உயர்ந்த நாணயங்களை எப்படி நாம் பாதுகாப்போமோ அது போன்று நம் அமல்களை பாதுகாக்க வேண்டும். சும்மாவா 20 ரக்காயத்து தராவியா? சொல்லுங்க.
சாதாரண நேரத்தில் 2 ரக்காயத்து நஃபில் கூட நம்மளால தொழ முடியாது, பேசுகிற நான் உட்பட. 1008 வேலைகள் காரணம் காட்டுவோம். டைம் இல்லை, அல்லாட்ட கையெந்த நேரம் இல்லை, இன்னைக்கு எப்படி வந்தோம் உள்ள, யார் வரவழைத்தது? 1 மணி நேரம் ஏறக்குறைய 1.5 ஜுஸோ 1.25 ஜுஸோ ஓதப்பட்ட அத்தனை ஆயத்துக்கள், ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் ஹாஃபிஸா ஓத அதை எவ்வளவு பொறுத்து கொண்டு நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், பத்திரப்படுத்தப்பட வேண்டும். ரமலானில் ஒரு எழுத்து நீங்கள் பார்த்து ஓதினாலும் அல்லது ஓதுவதை கேட்டாலும் உங்களுக்கு 10க்கும் மேற்பட்ட நன்மைகள் தரப்படும். ஒவ்வொன்றும் நன்மைங்க. தங்க நகை கடைக்குள்ள நுழைஞ்சா எதுவும் வேஸ்டே கிடையாது, எல்லாமே யூஸ் தான், எதுவுமே வேஸ்ட் கிடையாது. அது மாதிரி ரமலான் மாதத்தில் நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா எல்லாமே நன்மை தரக்கூடிய அம்சங்கள் தான், எதுவும் தீமையே கிடையாது. ஒருவரை பார்த்து சிரிக்கிறீங்க நன்மை, ஒருவருக்கு சலாம் சொல்றீங்க நன்மை, உள்ள என்ட்ரானே குரானை பார்க்குறீங்க நன்மை, தொடுறீங்க நன்மை, எடுக்கிறீங்க நன்மை, திறந்து ஓதுறீங்க நன்மை, அதன்படி அமல் செய்றீங்க நன்மை, தான தர்மங்கள் செய்றீங்க நன்மை, சொல்லிக்கொண்டே போகலாம். ரமலான் மாதம் முழுக்க பள்ளி வாசல்களிலும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் வீடுகளிலும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நற்காரியம் நன்மை என்பதை உள்வாங்கி நீங்கள் செய்தால் உங்கள் அமல்கள் நீங்கள் பத்திரப்படுத்த துவங்கி விட்டீர்கள். யாரும் பாதுகாக்க தேவை, நீங்களே பாதுகாத்துடலாம். ஒவ்வொரு நேரத்திலும் நான் ரமலானில் அவ்வளவு கஷ்டப்பட்டு அமல் செய்தேன், என் அமல் வீணாகிவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், பொறாமை கொள்வதை விட்டு உங்களை நான் கடுமையாக எச்சரிக்கிறேன். எவ்வளவு அழகா ரசூலுல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறேன். ஏன்? இந்த பொறாமை உங்களை எப்படிப்பட்ட நிலையில் ஆக்கிடும் தெரியுமா? ஒரு விறகு எப்படி நெருப்பு தின்று விடுமோ அது போன்று உங்களுடைய ஈமான் இந்த பொறாமை தின்று விடும் என்றார்கள். ரமலான்ல முதல் நாள் தராவியாவுக்கும் இந்த பொறாமைக்கு என்னங்க லிங்க் நீங்க யோசிக்கலாம். 1000 லிங்க் இருக்கு. அதுல ஒன்று சொல்றேன், மீதி 999 நீங்க டிசைட் பண்ணீங்க. அவர் பாரு எவ்வளோ அழகாக ஜுப்பா போட்டுக்கிறாரு, எனக்கு கூட இந்த மாதிரி போடணும் ஆசை தான், இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படி நினைச்ச பாருங்க. இது ஹசது. நமக்கு எதுக்குங்க? யார் எந்த ஜுப்பா போட்டா நமக்கு எதுக்கு? அவர் பாரு இன்னைக்கு எவ்வளோ அழகாக மேக்கப் பண்ணி வந்திருக்கிறாரு தராவியாவது, அது நமக்கு எதுக்கு? யாரையுமே பார்க்க பார்வையில கூட ஹசது நாங்க நபிகள் நாயகம். அடுத்தவரை பார்த்து இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கிறாரு, என்னால இருக்க முடியலையே அப்படின்னு அது பெரிய தவறு கிடையாது. ஆனா மனசுல நினைச்ச பாருங்க, அதை ரசூலுல்லாஹ் பொறாமன்றாங்க. அந்த பொறாமை தான் உங்கள் ஈமானை தின்று விடும். எப்போ ஈமானை தின்று விட்டதோ நம் அமல்கள் எல்லாம் நம்மை விட்டு பறிபோய் விட்டது. அமல்கள் எப்படி பத்திரப்படுத்த முடியும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு தராவியா தொடுகிறோம், நோன்பு நோக்கிறோம், தான தர்மம் செய்கிறோம், எவ்வளோ அமல்களை ரிஸ்க்கு மேலே ரிஸ்க் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். எல்லா அமல்களையும் சாதாரண ஒரு பொறாமையில நாம் அழிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களை நான் தடுக்கிறேன், பொறாமைப்படுவதை விட்டு உங்களை நான் முழுமையாக பாதுகாக்கிறேன். இந்த ரமலான் மாதம் முழுக்க பிறை பார்க்கின்ற வரைக்கும் தயவு கூர்ந்து யாரையும் பார்வையாலேயோ அல்லது கரத்தாலேயோ அல்லது எண்ணத்தாலேயோ சிந்தனையாலேயோ ஒரு படி மேல போய் அவன் அப்படி இருக்கிறானே, அவன் அப்படி நடக்கிறானே, அவன் அப்படி வாழ்றானே என்ற இது வரவே வேண்டாம். பொறாமைப்படலாம். எப்படி தெரியுமா? இந்த பள்ளி ஆஃபீஸா எவ்வளோ அழகா ஓதுறாரு, அல்லாஹ் எனக்கு இதே மாதிரி ஒரு ஆற்றலை கொடுத்துருந்தா நானும் ஓதிருப்பேனே அப்படி பொறாமைப்படுது. அது நியாயமான பொறாமை. இந்த பள்ளிவாசலுடைய தர்மகர்த்தர் எவ்வளவு வாரி வாரி தர்றார் யாருக்குமே தெரியாம, அது மாதிரி நானும் கொடுப்பேன் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருந்தா அப்படி யோசிங்க, அது நியாயமான பொறாமை. இந்த பள்ளிவாசலுடைய இமாம் காலம் முழுக்க நமக்கு நன்மைகளே சொல்லிக் கொண்டிருக்கிறார், நானும் இமாமாக இருந்தால் இதே போன்று நன்மைகள் சொல்லிக்கொண்டே இருப்பேனே அப்படி பொறாமைப்படுங்கள். இதையெல்லாம் தாண்டி ஆடைகளிலோ நிறங்களிலோ அல்லது பொருட்களிலோ பயன்படுத்தக்கூடிய பயன்பாட்டுடைய பொருட்களில் நாம் அதை பார்த்து பொறாமைப்பட்டால் நாம நன்மை ஒரு பக்கம் அடைஞ்சு இருப்போம், மறுபக்கம் நாம் அடைகிற நன்மை நம்மை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை போய்கொண்டே இருக்கும். அதனுடைய ஒரு எதிரொலி தான் கடந்த ரமலான் கடப்பதற்குள் அடுத்த ரமலான்ல வந்து நிற்கிறோம் நாம. காரணம் என்ன? பொறாமை. கொஞ்சம் கூட சிந்திக்க நேரம் இல்லை. இவ்வளவு தூரம் அல்லாஹு தஆலா இந்த மாதங்களை நமக்கு மத்தியில ஊட்டி இருக்கிறார். காரணம் என்ன? அமல்கள் நம்மிடத்தில் நிரந்தரமாக தங்குவதில்லை. வயிறு நிரப்பமா இருந்தா பசின்ற உணர்வே தெரியாதுங்க. வயிறு காலியா இருக்கும்போது தான் பசியுடைய அருமையை நமக்கு புரிய வரும். அது மாதிரி நன்மைகளை நாம் இழந்ததின் காரணத்தினால்தான்
ரமலான்கள் வேகமாக வர வர ரமலான் மாதத்துடைய ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நமக்கு அது சிறப்பாக தெரிவது கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாதையில நடந்து செல்கிறார்கள் சஹாக்களோடு. அப்படி போகின்ற பொழுது ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆடு இடையன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் அந்த ஆடு இடையனை பார்த்து, எப்பா இங்கே வா, ஒரே ஒரு ஆடு எனக்கு கொடு அப்படின்னாரு. அந்த இடையன் சொன்னான், அப்படிலாம் தர முடியாதுங்க. ஏன்பா, உங்கள்கிட்ட தான் ஆடு இருக்குது, உங்கள்கிட்ட தான் கேட்குறேன், ஒரு நல்ல விலையை போட்டு கொடுத்துட்டு போயேன். இன்னைக்கு நம்ம பசங்களாக இருந்தாலும் செய்வாங்க, ஒரு நல்ல செக்கை போட்டு வாங்கிட்டு துண்டை காண துணியை காண ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சா நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு ஜனாதிபதியே வந்து கேட்குறாரு, இதை விட வேற என்ன வேணும் பெரிய பாக்கியம் அப்படின்னு நினச்சி இன்னைக்குள்ள சமூகம் ஒரு தொகையை நிர்ணயிக்கும். ஆனால் அன்னைக்கு அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஆடு இடையன் ஒரு பேனா மைய கூட கண்டுபிடிக்காத காலம் அது, குண்டூசி கூட கண்டுபிடிக்காத காலம் அது. எப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தான் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சான்று. உமர் அவர்களே, நீங்கள் கேட்குற ஆட்டை நான் கொடுத்துட்டா என் எஜமானுக்கு யார் பதில் சொல்லுவா? உமரை பார்த்து சாட்டையான ஒரு கேள்வி, நெத்தில் அடித்த மாதிரி ஒரு கேள்வி, யார் பதில் சொல்லுவா? நீங்கள் இப்படி கேட்கலாமா? முதல்ல 1008 கேள்வி அந்த சிறுவன் கேட்டான். நாளைக்கு அந்த எஜமான் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவார்? இதை நம்பி கொடுத்துருக்கிறார். எப்பா உன் எஜமான உன் பின்னாடி வேவு பார்த்துட்டு இருக்கிறாரு, குடும்பா. என் எஜமான் பார்க்காவிட்டால் என்ன, எனக்கும் உங்களுக்கும் ஆகி அல்லாஹ் ஆகி அந்த எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறானே உமரே, இது எப்படி கடக்க முடியும்? உமர் ரலியல்லாஹு எந்த நோக்கத்திற்கு கேட்டாங்கன்றது அல்லாஹ் அறிவான். உமருக்கு தெரியாமையே இருக்கும் அல்லாஹ் பார்க்காம இருக்கிறான்ட்டு. போய் அந்த சிறுவட்டத்தினுடைய கௌரவத்தை உமர் ரலியல்லாஹு அடகு வைக்கணும். யாராவது பெரியவங்க நம்மள சிறுவங்கள்ட்ட போய் வாய் கொடுத்து ஒம்புக்கு எடுத்து வாயை புண்ணாக்கிப்பாங்களா? நம்ம மான மரியாதை போயின்னு சொல்லிட்டு பேசாம கம்முன்னு போயிடுவாங்க வீட்டு பெரியவங்களாம். உமருக்கு என்ன தேவை ஏற்பட்டது? இருந்தாலும் உமர் ஏதோ கேட்டார்கள். ஆனா அந்த சிறுவர் சொன்ன பதில் என்ன? அல்லாஹ் எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த இடத்துல கவனிச்சு பாருங்க, உமரும் அந்த சிறுவரும் உரையாடுற அந்த நாள் ரமலான் மாதம் கிடையாது, ஒரு முக்கியமான சிறப்புக்குரிய நாள் கிடையாது. ஏதோ ஒரு அமல் பண்ணிட்டு வந்தாங்கன்னு கிடையாது, இல்லை ஏதோ ஒரு அமல் பண்ண போறாங்கன்னு கிடையாது, ஒன்றும் கிடையாது. உமர் ஒரு பக்கம் வாக்கிங் போற மாதிரி பாதையில போறாங்க, அவர் ஆடு மேய்க்க போற மாதிரி ஒரு பாதையில போறார். யதார்த்தமா சந்திச்சுக்கிட்டு கேட்ட ஒரு நிகழ்வுக்காக ஆடு மேய்க்கக்கூடிய இடம் எப்படியெல்லாம் பத்திரமாக தான் செய்த அமல் தொலைந்து விடக்கூடாது. இந்த ஆட்டை நான் எஜமான் தெரியாம கொடுத்தா என் ஒட்டுமொத்த அமலை அல்லாஹ் தஆலா அழித்து விடுவானே. குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் பேசுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கி விடாதீர்கள், உங்களுடைய அமல்களை நீங்கள் நாசமாக்கி விடாதீர்கள். ஒரு சொல்லால், ஒரு பார்வையால், ஒரு தீய எண்ணத்தால் உங்கள் அமல்களை ஒட்டுமொத்தமாக தொலைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே பேசி காமிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், நான் உங்கள் மீது மிகவும் பயப்படுவதெல்லாம் சிறிய இணை வைத்தல் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்டா, யா ரசூலல்லாஹ் சிறிய இணை வைத்தல் என்ன? அதுதான் முகஸ்துதி என்றார்கள். இந்த ரமலான்ல அது வரும், கண்டிப்பாக வரும். தொழ வைக்கக்கூடியவர்களுக்கு, தொழக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வரும். ஏன்னா ஆண்டு முழுக்க பள்ளி தொடர்பில் இருந்தா பிரச்சனை இல்லை. எப்போவாது பள்ளிக்கு வரக்கூடிய சமூகமாக இருந்தால் நமக்கு நம்ம அமல் மேல நமக்கே ஒரு தனி ஒரு மோகம் பிறக்கும். நான் எவ்வளோ அழகா தொழுகிறேன் பத்தியா, நான் எவ்வளோ அழகா ஓதுறேன் பத்தியா, நான் எவ்வளோ அழகா ருக்கு செய்கிறேன் பத்தியா. ஒவ்வொன்றையும் தான் செய்யறத ரசிப்பார். எப்போ தான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாரோ அடுத்த ஸ்டேஜ், ஏன் இவர் ரசிச்சா என்னவா இவருக்கு, நான் தான் தொழுறல, இவர் பார்க்க வேண்டியதுதானே. அவர் பார்க்குற வரைக்கும் ருக்குவிலே இருப்பார், அவர் பார்க்குற வரைக்கும் சஜிதாவிலே இருப்பார், அவர் பார்க்குற வரைக்கும் சலாம் கொடுக்கவே மாட்டார். தான் செய்யக்கூடிய அமலை தான் ரசிப்பதே பெரிய தவறு. தான் ரசிப்பதோடு நிப்பாட்டாமல் அடுத்தவர் ரசிக்கணும் என்று அதற்கு இடம், அதை விட பெரிய தவறு. ரசூலுல்லாஹ் இதைத்தான் வன்மையாக கண்டித்தார்கள். இந்த சிறிய முகஸ்துதியைத்தான் உங்களிடமிருந்து நான் பயப்படுகிறேன் என்றார்கள். அப்ப என்னங்க செய்யணும்? இப்படியும் பேசுறீங்க, அப்படியும் எப்படிதாங்க சொல்றது, எப்படிதாங்க அமல் செய்யறது? அதான் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலானில் மட்டுமல்ல பள்ளிவாசலுக்குள் நீங்கள் எப்பொழுது வந்தாலும் இந்த அமலை கடைபிடிங்கள். அதுதான் என்ன இத்திகாஃபுடைய நியத். எப்போ பள்ளிவாசலுக்குள்ள வந்தாலும் அது ஃபஜ்ரோ லுஹரோ அஸ்ரோ மக்ரிபோ இஷாவோ நான் யாரிடமும் பேச மாட்டேன், என்னை படைத்த ரப்போடு மட்டுமே நான் பேசுவேன் என்ற நியத்தோடு ரமலான் அல்லாத காலங்களில் நாம் பயிற்சி எடுத்திருந்தால் முக்கியமான இந்த ரமலான் நாட்களில் நாம் நம்மளுடைய அமல்களை வீணாக்கி விட மாட்டோம். 1 மணி நேரம் நின்று வணங்கி அவ்வளோ அமல் செஞ்சு செருப்பு மாற்றத்துக்குள்ள 2 வார்த்தை
இந்த பள்ளிவாசல் நிர்வாகி இருக்கிறாரு, இங்கே இருக்கிறவங்களாம் தங்கமானவங்க. ஏன்னா இன்னும் 27 நாளைக்கு நான் பேசணும். பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த பள்ளிவாசல் நிர்வாகி இருக்கிறாரு, அப்பா அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு அசிங்கமான வார்த்தைலாம் கிடையாது. அப்பா ஒரு கேவலமா, ஒரு ஒரு உச்சமா, அது என்ன ஆயிரும்? அது பலான்றாங்க நபிகள் நாயகம். அது உன்னுடைய அமல் ஃபனான்றாங்க நபிகள் நாயகம். எதுவுமே பேசக்கூடாது, அமைதியாக கடந்து செல்வதுதான் இந்த ரமலான் மாதம் நம்ம கற்றுத்தரக்கூடிய முக்கியமான அமல்கள். இன்றைக்கு ஓதிய வசனத்தை அல்லாஹ் சொல்லி முடிப்பான், வலாஹும் யுன்சரூன், எந்த உதவியும் கிடைக்காதுன்ட்டான். அடிச்சு பேசிட்டான். யாருக்கும் யாரும் எந்த உதவி, வலாஹும் யுன்சரூன், உதவி செய்யப்பட மாட்டார். நீங்க என்னத்தை தூக்கிட்டு வந்தாலும் சரி, நான் பள்ளிவாசலை கட்டுனேன், நான் பெரிய மதரசாவை கட்டுனேன், நான் 100 ஆளுங்களை உருவாக்கினேன், 100 ஏழைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன், 100 அனாதைகளை நான் வாழ வச்சேன், விதவைகளுக்கு மறு வாழ்க்கை கொடுத்தேன், அப்படி இப்படி எல்லாம் பண்ணன்னு சொல்லி தீனுக்கு சாதகமா எதை கொண்டாந்து அல்லாஹ் முன்னாடி நீங்க வச்சாலும் அல்லாஹ் ஒரே வார்த்தையில முடிப்பான், வலாஹும் யன்சரூன். அதற்கு எந்த பிரதிபலன் நீங்க நீ பார்க்க முடியாது. நீ என்ன செஞ்ச, எனக்காக வேண்டி நீ என்ன செஞ்ச என்று அல்லாஹ் ஒவ்வொருவரிடம் தனித்தனியாக கேட்பான் என்பதுதான் இன்றைக்கு ஓதிய பக்ராவுடைய முக்கியமான ஒரு வசனம் நமக்கு உதாரணப்படுத்துகிறது. அதுதான் உங்களுடைய அமல்கள் பத்திரம் என்ற தலைப்பில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மன் சம்மஅ சம்மல்லாஹு பிஹி, யார் இந்த உலகத்திலே முகஸ்துதிக்காக ஒரு விஷயத்தை செய்வாரோ அல்லாஹ் அவரை நாளை மறுமையிலே இவன் முகஸ்துதிக்காரர் என்று வெளிப்படுத்துவார். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வமன் யுராயி யுராயில்லாஹு பிஹி, யார் விளம்பரத்திற்காக ஒரு செயலை செய்வாரோ நாளை மறுமையில் அல்லாஹ் அவரை இவன் ஒரு விளம்பரவாதி என்று அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்திலே எல்லோருக்கும் முன்னால் அல்லாஹ் வெளிப்படுத்துவான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ரமலான்ல நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஒரு பேர்ச்சம்பழம் வாங்கி தர்ற வாய்ப்பு, ஒரு நோன்பாளிக்கு பஜ்ஜி போட்டா வாங்கி தர்ற வாய்ப்பு, அல்லது கஞ்சிக்கு காசு கொடுக்குற வாய்ப்பு, அல்லது ஒரு ஏழைக்கு ஒரு தர்மம் பண்ற வாய்ப்பு, ஒரு கைதி சட்டை எடுத்து கொடுக்குற வாய்ப்பு, 1000 வாய்ப்புகள் இந்த ரமலான் அல்லாஹ் தருவான். எந்த வாய்ப்புலையும் முகஸ்துதியை காட்டிடக்கூடாது, அதுல பெருமை வந்துடக்கூடாது, அதுல அடுத்தவங்களுக்காக என்று வந்து முழுக்க முழுக்க லில்லா 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 என்ற சிந்தனையோடு நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வானான், தன்னுடைய காலை எடுத்து வெளியே வைப்பானான். அதுல நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு கால் இருக்குன்னு, அப்ப அல்லாஹ்வுக்கு ஃபேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுறாதீங்க. அல்லாஹ்வுக்கு ஃபேஸும் இல்லை, எந்த கை காலும் கிடையாது. ஆனா ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி காட்டுறாங்க, இந்த உலகத்துல யார் ஈமானோடு வாழ்ந்து நம்பிக்கையாளராக இருந்தார்களோ, அல்லாஹ்வுக்கு மட்டுமே ருக்குஉ சுஜூத் செய்தார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா, தன்னுடைய பாதத்தை எடுத்து வெளியே வைப்பானா. அப்படி வெளியே வைக்கின்ற பொழுது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கிய அந்த ஆபிதுகள் சொல்லாமல் தன்னால் அல்லாஹ்வை சுஜூத் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள சுத்தி நிற்கிற மத்த எல்லாருமே செய்வாங்களாம், சுஜூத் செய்ய முற்படுவார்கள். யாராலையும் குனிய முடியாது, மரக்கட்டையை போன்று அப்படியே படுத்து கிடப்பார்கள், நின்று கிடப்பார்கள் என்பதாக ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கிறார்கள். இது சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்தால் நாளை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை கண்கூடாக பார்க்கலாம். அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம அமல்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய ரிலாவை நாம் அடைந்து கொள்ளலாம். மாறாக இந்த உலகத்தில் எல்லோரும் பார்க்கப்பட வேண்டும், தன்னை ஒரு வணக்கசாலி, தன்னை ஒரு ஆபீர், தான் ஒரு கொடைவல்லன், தான் ஒரு சுல்தான் என்றெல்லாம் பேரு பட்டம் புகழ் வாங்கப்படும் என்ற நோக்கத்திற்காக யார் இந்த ரமலானை தூய்மையாக கடக்காமல் ஏதோ அடுத்தவர்களை ஏமாற்ற வேண்டும், அடுத்தவர்கள் மனதிலே நல்ல பெயரை வாங்குவதற்காக வேண்டி இந்த அமல்களை கடத்தி சென்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை என்றால் கண்மணி நாயகம் ஒரே ஒரு நபி முடிவு சிறையின் வார்த்தையை முடிவு செய்கிறேன். பெருமானார் சொன்னார், அல் கிதுபு யாக்குல் ஈமான், உங்கள் ஈமான் நெருப்பு எப்படி விறகை தின்று விடுகிறதோ உங்கள் ஈமான் உங்கள் பொறாமை எல்லாவற்றையும் தின்றுவிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு ஒரு பேர் பாக்கியமாக தந்திருக்கிறான். எனவே இந்த முதல் நாள் எப்படி நாம் தூய்மையாக மன ஓர்மையோடு இஹ்லாஸோடு தராவியா இஷா வித்ருவாஜி பயான் எப்படி அல்லாஹ்வுக்காக இப்படி பொறுமை காத்து கேட்டோமோ இதே பொறுமையோடு இதே இஹ்லாஸோடு இதே அல்லாஹ்வுக்காக வேண்டி எஞ்சி இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் உண்மையாக மூமின்களாக ஈமானோடு அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக. எந்த விஷயங்கள் எல்லாம் பேசினமோ கேட்டோமோ அதை நமக்குள் வைத்து விடாமல் வீட்டுக்கு சென்றால் மனைவிடத்தில் கொஞ்சம் ஷேர் செய்யும். இந்த ஃபேஸ்புக்கில் மட்டும் ஷேர் செய்கிற கூட்டமாக நம்ம இருந்துட வேணாம்.
கொஞ்சம் ஒய்ஃபுக்கிட்ட, சிஸ்டர்கிட்ட, நம்மளுடைய பெத்த தகப்பகிட்ட, தாய்கிட்ட, குடும்பத்தில் யார் யாரெல்லாம் பள்ளிக்கு வர முடியலையோ அவங்கள்ட்ட ஒவ்வொரு நாளும் தராவியாவில் நீங்கள் என்னென்ன பயானில் முக்கிய சப்ஜெக்ட் உங்கள் உள்ளத்தை பாதித்ததோ திறந்ததோ அதை அப்படியே உங்கள் வீட்டு உள்ள எல்லாத்தையும் அதை சொல்லுங்கள். நாம் கேட்டவர்கள் அதை கேட்டு திருந்தாவிட்டாலும் அல்லது திருந்ததற்கான வாய்ப்பு அல்ல நமக்கு தராவிட்டாலும் நாம் போய் சொல்லக்கூடிய இடத்தில் கேட்பவர்கள் வலியுள்ளாக்களாக வருவதற்கான வாய்ப்புகள் அல்லாஹ் நிச்சயம் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தருவானாக. நாம் தொழுக அல்லாஹு தாலா கபூல் செய்வானாக. எஞ்சி இருக்கக்கூடிய நாட்டில் அல்லாஹு தாலா பகல் நேரங்களிலே முழுமையாக நோன்பிருந்து இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் உடலுக்கு வழங்குவானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தருவானாக என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். وآخر دعوانا الحمد لله رب العالمين. اللهم لك الحمد ولك الشكر يا الله يا رحمن يا رحيم. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم بلغنا رمضان برحمتك يا ارحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صل على النبي محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين. Apa ni? Mana jilin ni dia? Orang mana jilin ni? Dia ada semua. Dia jilin pun ni. Islam, jadi gini. इंदिरा नगर मस्जिद के इमाम ऐसे के हाँ cari lagi ya kamu पहला दिन Ini